விஜய் சார் கண்ணில் இன்னைக்கு மாட்டாம எப்படியாவது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். நேற்று நம்ம கண்ட கனவு மட்டும் அவருக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளோதான், நம்மள வச்சு செஞ்சிருவாங்க. படிவு, ஐயோ அம்மா அச்சேட்டம்மா, ஏன் இப்படி கூப்பிடுறீங்க? பயந்தே போயிட்டேன் நானு. எதுக்கு இப்படி ஒளிஞ்சி ஒளிஞ்சி நிக்கிறே வடிவு? ஒளிஞ்சியா? நானா ஒளிஞ்சிலாம் நிக்கலையே. மூஞ்செல்லாம் பயமா இருக்கா மாதிரி இருக்கு. நான் ஏன் போய்விட போறேன்? நான் எதுக்கு போய்விட மாட்டேன். சரி, அந்த சோறு சாம்பார் எடுத்து அங்க வெய்யு. வைக்கிறேன் வச்சுட்டேன் சிட்டம்மா. சரி, நான் போய் தோட்டத்துக்கு போய் தண்ணி விட்டுட்டு வாரேன். நீ அதுக்குள்ள காய் பண்ணி வெய்யி, சரியா? சரி சிட்டம்மா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், விஜய் சாருக்கு போய் கொஞ்சம் காஃபி கொடுத்துட்டு வந்துடும், சரியா? இல்லை நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. எனக்கு தான் இங்கே பொரியல் பண்ணுற வேலை இருக்குல்ல, நான் அதை பார்க்குறேன். நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்துருங்க சிட்டம்மா. விஜய் சார், அவருக்கு தான் நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க. நான் போய் கொடுக்க முடியாது. எதுக்கு நீ அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறா? இல்லை, நீங்களே போய் கொடுங்க. ஏன் இப்போ பார்த்தாலும் நான் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமா? நீங்களும் இந்த வீட்டில் வேலை தானே செய்றீங்க. சரி, அப்போ போய் விக்ரம் சாருக்கு கொடுத்துட்டு வரியா? விக்ரம் சாருக்கு கொடுத்துட்டு வரேன். ஏன் வடிவு, எனக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற, ஆனால் விக்ரமுக்கு மட்டும் டக்குன்னு போறேன்னு சொல்ற? விஜய் சார் பின்னாடி தான் நிக்கிறாரு மொழியே. இந்த சேட்டம்மா நேரம் பார்த்து கோத்து விட்டுட்டு அப்பையத்தியக்காரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை, நீ இவ்வளோ நாள் பேசிட்டு தான் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு நான் மட்டும் எதுவும் நீ டக்குன்னு பண்ண மாட்டேங்கிற, மீதி பேருக்கெல்லாம் பண்ணுறீங்க. சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரி, நான் வேணா காப்பி போட்டு தரவா? இல்லை வேணாம் சேட்டம்மா, எனக்கு வடிவே போட்டு எடுத்துகிட்டு வந்து தருவா. வடிவு போட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு, சரியா? ஐயோ, இனி என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் விளங்கலையே. பாயாசாத்த போட்டுட்டோம், இவன் நல்லா மாட்டிக்கிட்டா. எங்க மேம், எங்கே ரெடியாகி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? சாரிலாம் கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சாரி உனக்கு நல்லா தான் இருக்கு லட்டு. லட்டுன்னு கூப்பிடாதன்னு பல தடவை சொல்லிட்டா, வாய மூடு. சரி லட்டு. சிரிக்காத, வந்துட்டான் லட்டு லட்டுன்னு சொல்றதுக்கு. எங்க போறதுக்கு இப்படி கிளம்பி நின்றுக்கிட்டு இருக்க? எங்க அம்மா வீட்டுக்கு தான். ஓ சரி மேடம், போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. நான் மட்டும் போயிட்டு வரணுமா? இதை பத்தி நம்ம பலமுறை பேசியாச்சுல, நீயும் என் கூட வரணும், தெரியும்ல? தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன? நீயும் வரணும் என் கூட. போலாமா? போலாம் லட்டு. அங்கேயும் வந்து சும்மா லட்டு லட்டுன்னு சொல்லிட்டு இருக்காத, சரியா? சரி, உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். ஒரு ஹெல்ப் தான், பண்ணுவியா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் சொல்லு. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு போகிறனால அங்கே மட்டும் நம்ம நிஜ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்க வேண்டியது இருக்கும். உனக்கு ஓகேவா? ஏன்னா நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம ஒழுங்காக வாழ்கிறோமா இல்லையானா உங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்கும். அந்த கஷ்டம் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு தான் இப்படி சொல்கிறேன். உனக்கு ஓகேவா? சரி லட்டு, நடிக்கிறது தானே, பண்ணிட்டா போச்சு. உனக்கு நடிக்க சொல்லியா தரணும்? உங்கள் அம்மாவே ஒரு நடிப்பு அரைக்கி, அவர் ரத்தம் தானே உடம்புலையும் ஓடுது. நீயும் ஒரு நடிப்பு அரைக்கனா தான் இருப்பேன். இந்த மாதிரிலாம் பேசினா நான் நடிக்க மாட்டேன், பார்த்துக்க. சரிப்பா, சாரி, ஓகேவா? ஓகே லட்டு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. ஏன் இவ்வளோ கிட்ட வர? ஐயோ, ஏன் இப்படி கத்துற? நீ டெய்லி சாரியே கட்டு, சூப்பரா இருக்கு லட்டு. நிஜமாவா? இல்லை, சும்மா தான் சொன்னேன். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். நீ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு டெய்லி கட்டிட்டாத, சரியா? சரி லட்டு. திமிரு பிடிச்சவன். ஆமா, உங்க அம்மா நம்ம போறதுக்கு ஒத்துப்பாங்களா? என்னத்துக்கு அவங்க ஒத்துக்கணும்? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போற, நான் உன்னை கூட்டிட்டு போக போறேன், அவ்வளவுதானே? இல்ல, கீழே போயிட்டு அவங்க போக வேணாம்னு சொன்னா நீ அப்படியே மேலே ஏறி வந்துட மாட்டியே? அவ்வளவுதான், நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கல. நீ அம்மா பையன், எப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுல நடந்துக்கிற. அதனாலதான்ப்பா முன்னாடியே கேட்டுக்கிறேன். இந்த வாட்டி அதெல்லாம் எதுவும் நடக்காது, இனிமேலும் எதுவும் நடக்காது, சரியா? உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டி போயிட்டு அங்கே நீ நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வருவோம், சரியா? பாப்போம். லட்டு, அப்படி கூப்பிடாத. மாடெல்லாம் கட்டிட்டு வரது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சேக்க. பரவாயில்ல, இருக்கட்டும் லக்ஷ்மி. ஏய், என்ன டீ பண்ற? எக்கா உட்காரத்துக்கு சிரமப்படுறீங்களா? அதான் தூக்கி உட்கார வைக்க போறேன். நீ கையெடு டீ, என்னால ஏறி உட்கார முடியும். வந்துட்டா. பரவாயில்லையே, ஏறி உட்காந்துட்டீங்க. பின்ன லக்ஷ்மினா என்ன, எங்கேயும் ஏறுவா, எதுல ஏறுவா. அது சரி. அம்மா, நாலு முடி எங்க ஆளே காணோம். வாரேன்னு சொன்னாங்கம்மா, ஏன்னா இன்னும் காணோம். என்னன்னு தெரியலையே. வாங்க நாலு முடி, உங்களை தான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தோம். கலெக்டராவோ?
இவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு கழட்டிட்டு வர்றதுக்கு. அப்படி என்னது கழட்டிட்டு வந்தீங்க? ஏன் சின்ன பொண்ணு, என்ன 4 முடி மூஞ்சி எதுவும் சரியில்லையே, ஏதோ வழியில இருக்கா மாதிரிலாம் இருக்கா? ஏக்கா என்னக்கா ஆச்சு? சரி 4 முடி இப்படி உட்காருங்க. உட்காந்துட்டு உங்க சோக கதையை சொல்லுங்க. என்ன பண்ணலான்னு பார்ப்போம். சரிதான், நிறுத்திடி சின்ன பொண்ணு. ஏன் சாந்தி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? வலி உயிரை போதக்கா. என்ன வலிமா, என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையோ? ஒரே வயிறு வலியாக்கா, காலையில இருந்து பீதியா போய்கிட்டே இருக்கக்கா. உங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்குல்ல என் வலி? சரி அப்படி என்ன சாப்பிட்டீங்க அது சொல்லுங்க. நான் என்ன சாப்பிட போறேன் சின்ன பொண்ணு? கிடைச்சதை தின்ட்டு நான் பாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், அதை நோஞ்சாங்க கூட. சரிம்மா, என்னம்மா சாப்பிட்டேன் அதை சொல்லு. நான் என்ன பெருசாக சாப்பிட போகிறேன்? நம்ம சரோஜாக்கா கொடுத்த பாயசத்தையும் சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டுட்டு, நீ கொடுத்த இல்லை சின்ன பொண்ணு வடை அதை சாப்பிட்டுட்டு, நம்ம பானு கொடுத்த சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு, பிறகு நம்ம லக்ஷ்மிக்கா கொடுத்த பொரியல் கேரட் பொரியல் சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்துட்டேன் சின்ன பொண்ணு. இன்னைக்கு காலைங்கத்தால உடம்பு சரியில்லாமல் ஆகி போயிடுச்சு சின்ன பொண்ணு. யார் வீட்டு சோறு நமக்கு ஒத்துக்கலன்னு ஒரே கம்பூசனாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சின்ன பொண்ணு. அப்போ நேத்து பூரா வீட்டுல சமைக்கவே இல்லை? இல்லை சின்ன பொண்ணு, நேத்து பார்த்து வீட்டில் கேஸ் வேற தீர்ந்துட்டேன். அதான் நீங்களாம் கொடுத்ததை அப்படியே சாப்பிட்டுட்டு உறங்கிட்டேன். ஆமா, அப்படி கேஸ் மட்டும் இருந்துட்டாட்டும் சமைச்சு தள்ளிடுவீங்க தான் நீங்க. 4 முடி ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? சரோஜக்கா, கட்டப்பையில என்ன வச்சிருக்கீங்க? பிரீத்தியை பார்க்க போகல சாந்தி, அதான் கொஞ்சம் பழம் பூவு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் நீங்க கட்ட போய்க்குள்ள என்ன இருக்கணும்னு நினைச்சீங்க? நான் சரோஜக்கா பொண்ணுக்கு கறி குழம்பு இல்லை மீன் குழம்புன்னு ஏதாவது வச்சுட்டு எடுத்துட்டு போறாங்களோன்னு நினைச்சிட்டு பொண்ணு. இதால போய்கிட்டு இருக்கு, அப்ப கூட வாய்க்கு நல்ல சுவையா கேக்குது. ஏன் சாந்தி, உடம்பு இப்படி முடியாம இருக்குன்னா வீட்லயே தங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு எங்க கூட வார? வேற என்னத்துக்கு வாரேன்? மதியஞ்சோறு வேற ஆக்கிறதுக்கு முடியாது. இப்படி உங்க கூட வந்தா நீங்க ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க, அதை தின்னுபுட்டு வீட்டுக்கு வந்து படுத்துக்கலாம்ல, அதுக்கு தான் வாரேன். ஓ, அதுக்குதான் வாரீங்களா அப்போ? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா பேசிட்டோமா? ஆமா ஆமா. இந்த வடிவுக்கு நிஜமா பைத்தியம் தான் பிடிச்சி போச்சு. என்ன பார்த்து ஏன் பயப்படுறா? ஒரு காலத்துல விக்ரம பார்த்து பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருப்பா, இப்ப என்னன்னா என்ன பார்த்து பயந்து ஓடுறா? லூசு. சார் கூப்பிட்டீங்களா? மேம் எல்லாம் கூப்பிட முடியுமா? மேம்லாம் பிஸியான ஆளு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நான் என்ன பிஸி? நானும் ஒரு பிஸியும் இல்லை சார். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சாச்சு. போயிட்டு பாட்டி ஒரு எட்டு பார்த்துட்டு மறுபடியும் இங்கே தான் சார் வரணும். என் வீட்டுக்காக நீ ஓடா தேயிற புள்ளிய வடிவு. வேலை செய்கிறேன், அதுக்கான சம்பளத்தை நீங்கள் தாரீங்க, அப்போ ஓடா தேங்க தானே சார் வேணும். சரி வடிவு, உனக்கு எப்போ கல்யாணம்? இவர் என்ன கல்யாணத்தை பற்றிலாம் பேசுகிறாரு? தெரியல சார். ஏன் வடிவு, கல்யாணத்தை பற்றி பேசினோடனே ரொம்ப சோகமாயிட்ட? சரிங்க சார், உங்களுக்கு எப்போ கல்யாணம்? எனக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். உனக்கு தெரியாதா? என்ன 2 மாசத்துல கல்யாணமா? தினமும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறோம், நமக்கே தெரியல. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொண்ணு யாரு சார்? எப்படி இருப்பாங்க? பொண்ணா? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா அப்ப கண்டிப்பா வந்து பைத்தியக்காரியா தான் இருப்பா. ஸ்ரேயாவை தான் சொல்றாரு போல. இல்லையே சார், எனக்கு தெரியலையே. யார் அந்த பொண்ணு? கொஞ்சமாச்சு யோசி டோரா கண்ணே. நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு எப்படி சார் தெரியும்? அதானே, நீ ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ தான் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டியே. உனக்கு நான் ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டாயே கோவப்படுறதுக்கு. சரி விட, அதை பத்தி இன்னைக்கு பேச தேவையில்ல, நாளைல இருந்து பேசிக்கலாம். இன்னைக்கு பேச தேவையில்ல, நாளைக்கு பேசிக்கலாமா? என்னாச்சு இவருக்கு? லூஸ் ஏதாவது பிடிச்சிக்கிச்சா? சரி, அந்த பொண்ணை யாரு கண்டுபிடி பார்க்கலாம். சார் எனக்கு தெரியல, போங்க. வேஸ்ட் டோரா முஞ்சி. நாங்க வேஸ்டாவே இருந்துக்கிறோம். நீங்க சொல்லுங்க யார் அந்த பொண்ணுன்னு. இதெல்லாம் நல்லா வாய்க்கிலேயே கேளு. ஆனா விக்ரம் கல்யாணம் பண்ணது மட்டும் சொல்லாத, சரியா? சார் அது எத்தனை தடவை தான் நான் சொல்றது? சாரி கேட்டுட்டல, பிறகு சும்மாவே போட்டு திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் கீழே போறேன் சார். ஐயோ, இன்னும் உனக்கு இவ்வளவு கோவம் வருது? போங்க சார், நான் கீழே போறேன். அட இருமா. சார் கையை விடுங்க சார், கையை விடுங்க சார், கையை விடுங்க சார். யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும், கையை விடுங்க. என்ன மாமாவும் இந்த வடிவும் கையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க? மாமா என்ன பண்றீங்க? 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல ஸ்ரேயாமா, சும்மாதான்.
நின்றுட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்லையே. இல்லையே, நான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க கையில புடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தீங்க. வடிவு, வேலை பாக்குறேன்னு என்ன வேலை பாக்குற? அப்படிலாம் எதுவும் இல்லை ஸ்ரீயம்மா, சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம். இதை நீங்க வேற விஜய் சாரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற, உங்க முன்னாடி எப்படி நான் அப்படிலாம் நிக்க முடியும்? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. பாவி, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் என்ன கல்யாணம் சொன்னேன், அதுக்காக ஸ்டேயா தான் அந்த பொண்ணுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? என்ன, மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா? ஐ ஜாலி. இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹே வடிவு, நான் எப்போ சொன்னேன் ஸ்டேயாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு? நீங்க தானே சார் அந்த பொண்ணு எனக்கும் நல்லா தெரியும்னு சொன்னீங்க. அப்போது ஸ்ரேயாவா தானே இருக்கும். நீயா அவனை நினைச்சுக்கிட்டு உளறிட்டு இருக்காத லூஸ் மாதிரி. இவரு தானே சொன்னாரு. ஏமாமா, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா? ஏ ஸ்ரேயா, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி நீ கனவுல கூட நினைச்சுக்காத. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமும் இல்ல. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டுரு தயவு செஞ்சு. ஏமாமா இப்படி பேசுற? எனக்கு நீனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எனக்கும் உன்னை பிடிக்கும் ஸ்ரேயா, அதுக்காக கல்யாணம் பண்ண முடியாது. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் தேவையில்லை. ஒழுங்கா படி, பிறகு எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ கீழே போ. எல்லாம் இந்த வடிவால தான். நல்லா நிக்கிறா பாரு, வாயை பொளந்துக்கிட்ட. லூஸ் லூஸ் பைத்தியம். என்ன சார், ஏன் இப்படி திட்டுறீங்க? நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்னு. நீ நல்லா யோசிப்ப, உன்னை சுத்தரில் விடலான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நீ என்னையே அவகிட்ட மாட்டி விட பார்த்துருக்கல. அது எப்படி எனக்கு தெரியும் லூசே? லூசா? ஐயோ, கொஞ்சம் பொங்கி ஓவரா பேசிட்டோமோ? சாரி சார். மனசுக்குள்ள அப்ப லூசு பைத்தியம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னைய. அதான் டக்குன்னு வாயில வருது. அச்சச்சோ, அப்படிலாம் இல்லை சார். திருட்டு மொழி. கண்ணை மூடு. கண்ணை மூடா? எதுக்கு? சொன்னதான் முடிவியோ? கண்ணை மூடுடி. சரி மூடுறேன். ஏக்கா 4 முடியுங்க. அது வந்துகிட்டு இருக்காங்க பாரு சின்ன பொண்ணு. நடையா இது நடையா, 4 முடிதான் நடக்குது. ஏன் எல்லாம் வெளியே நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். என்ன தீய சக்தி, மூஞ்சில சிரிப்பு தாண்டவம் ஆடுது. யாரு சின்ன பொண்ணு சொல்ற? லக்ஷ்மி அக்கா தான் நல்லா சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களையே சொல்ற? ஏன் சின்ன பொண்ணு, என்னையா சொன்னேன்? ஏக்கா நான் பொதுவா தாங்க சொன்னேன். நீங்க அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியல. நான் போய் தீய சக்தியா? சொல்லு சின்ன பொண்ணு. சேச்சே இல்லக்கா, நீங்க தீய சக்திலாம் இல்ல. கேட்டியா? இன்னொரு வாட்டி கேக்குறியா? சரி தீய சக்தி, எப்ப கருப்பு கலர்ல டை அடிப்பீங்க? சின்ன பொண்ணு. ஏக்கா அடுத்த வாரம் நானும் முடிக்கி கலர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கலரு ரெஃபரன்ஸ் வேணும். நீங்க என் கூட அப்படியே வரீங்களா? சலூன்ல போய் அடிச்சுட்டு வந்துடலாம். ஏன் சின்ன பொண்ணு, நீ ஏன் போட்டோ எடுத்துட்டு போக கூடாது? ஏக்கா லக்ஷ்மி அக்கா கொஞ்சம் மண்டையை காட்டுங்க, அவ போட்டோ எடுத்துட்டு போவா. ஏய் என்ன டீ திமிரா? 4 முடி வயிற்ற கலக்கிட்டு இருந்துச்சுனா இவ்வளவு நேரம் உனக்கு. இப்ப சரியாயிட்டனால ரொம்ப ஓவரா பேசுறியோ? ஏன் சின்ன பொண்ணு, அக்காவுக்கு போட்டோ எடுக்கிறதுல விருப்பம் இல்லை போல. நீ என்ன பண்ண, ஒரு 2 முடியை கையோட புடுங்கி எடுத்துட்டு போய் இந்த கலர்ல அடிச்சு கொடுங்கன்னு சொல்லு, சரியா? பாருங்கக்கா இவளுக்கு எப்படி கிண்டல் பண்றாளுன்னு. இருந்தாலும் அவ போட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தலையை காமிக்கலாம் நீயும் லக்ஷ்மி. போங்கக்கா, நீங்க கூட பேசுறீங்க. வீடு லக்ஷ்மி நம்ம சின்ன பொண்ணு தானே, அவ எப்பவுமே இப்படி தானே தமாஷா பேசிக்கிட்டு இருப்பா. சின்ன பொண்ணு விளையாடுனது போதும், வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ஓ, கோயில் கூழுத்துறாங்களே, அந்த பையோட கிளம்பி வந்துட்டீங்களோ? ஆமா மாரியாதா. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா. ஹேய், என்ன நக்கலாட்டி? நக்கலா டீலாம் வேண்டாம், ஒரு நார்மல் டீ இருந்தா போதும். கூட கொஞ்சம் பஜ்ஜி போண்டா இருந்தா கூட பிரமாதமா தான் இருக்கும். ஆமா, இவர்களுக்கு டீ கொடுத்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உபசரிக்கிறாங்க. வேற வேலை இல்லை பேர் எனக்கு. பார்த்தா வேலை எதுவும் இல்லாத உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. திமிரு பிடிச்சவளுங்க. சின்ன பொண்ணு, இவகிட்ட வாய் எதுவும் கொடுக்க வேண்டாம். பிரீத்தி எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு ஒன்றும் நமக்கு தெரியல. அதனால கொஞ்சம் சைலண்டாவே இருப்போமா? சரிங்கக்கா. சரி, என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. எனக்கு 1008 வேலை இருக்கு, உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க நின்றுகிட்டு இருப்பீங்க. பிரீத்தியை கொஞ்சம் கூப்பிட்டேன்னா பார்த்துட்டு போவோமா? பிரீத்தியை பார்க்கணுமோ? பிரீத்தியே? ஆமா மாரியாதா. சேட்டம்மா சொல்லுங்க அம்மா. ஸ்டோர் ரூம்ல பிரீத்தின்னு ஒரு பொண்ணு தங்கி இருக்கலாம், அந்த பொண்ணு கூப்பிட்டு வா. சின்ன பொண்ணு ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க போல. பாத்தீங்களா இவ கொழுப்ப? 4 முடி, ஆயுதத்தை கையில எடுங்க.
இன்னைக்கு இவ்வளவு சும்மா விட்டுட்டு போக கூடாது. சரி சொல்ல சின்ன பொண்ணு. ஹேய், நீ என்ன புள்ளியா? ஏய், என்ன திமிரா? எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருக்க, திமிரு பிடிச்ச கழுத. மக்களே வணக்கம் மக்களே. இதோ உட்கார்ந்துகிட்டு இருக்கா பாருங்க இந்த பொம்பளை. எங்க பார்த்தாலும் விடாதீங்க இந்த பொம்பளைய. கண்ணாடி மூஞ்சி முகரையென்னா நல்ல பேத்த அனுப்பி விடுங்க. எங்க வீட்டு பொண்ணை இவங்க வீட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஒரு மருமகளா வந்து எப்படி வாழ வைக்கணும்? இவன் என்ன தெரியுமா பண்ணா? தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருக்கா. மக்களே விட்டுறாதீங்க இந்த பொம்பளைய. ஐயா, லைட்டா வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு. மக்களே நான் பிறகு சந்திக்கிறேன். பாய். அவ்வளவுதான், உன் ஜோலி முடிஞ்சு போச்சு. எப்படி சின்ன பொண்ணு நல்லா மிரட்டிட்டேனே? சும்மாராதான் மிரட்டினீங்க, ரொம்பலாம் ஒன்றும் மிரட்டல. அவ வயிறு கலக்கிறது அவன் உனக்கு தானே தெரியும். இதுல சும்மாரா மிரட்டினேன்னு வேற சொல்றா. இது நியாயமா? ஒரு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து பொண்ணை தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்லயமா போடுவேன்? இவ்வளவு அநியாயம் பண்ணாத ஈஸ்வரி. நீங்க ஒரு சக மனுஷியா கூட அவ்வளவு மதிக்க மாட்டீங்களா? தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருக்கீங்க. காசுக்கு தான் மதிப்பு, வெறுமனே வரவுக்குலாம் மதிப்பு கிடையாது. திமிரு பிடிச்சவன். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. டைம் ஆயிடுச்சு லட்டு. இல்ல இப்ப போனாலும் சரியா தான் இருக்கும். இவளுக்கு ஸ்டோர் ரூம்ல இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அம்மா எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க? என்ன மாதிரியாத்தா ஏதோ ஸ்டோர் ரூம்ல இருந்து வருவாங்கன்னு சொன்னீங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க, அதுவும் கட்டி பிடிச்சிட்டுலாம் நிக்கிறாங்க. அதானே எனக்கும் ஒன்னும் விளங்கல. நீ சாரி கட்டாத லட்டு, அடிக்கடிக்கு விழுந்துகிட்டே இருக்க. நான் எப்ப விழுந்தேன்? அடிக்கடிக்கு விழுந்தேன்னு சொல்றேன். ஆமா, முதல் தடவை நம்ம பார்க்கும்போது நீ சாரியில கட்டிட்டு இருந்த, அப்பயும் விழுந்தல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமால. அதனால நீ சாரி அவாய்ட் பண்ணிடு. விக்ரம், அம்மா, பிரீத்திமா, பிரீத்திமா, அம்மா வந்துட்டாங்க, கையிடு. ஏன் எடுக்கணும்? அப்படி நல்லாதான் இருக்கு வச்சிட்டு இருக்க. மறந்துட்டியா? நீ தான் நடிக்க சொன்னல. இந்த நடிப்பு போதும், எடு. என்னடி நீயே நடிக்க சொல்ற, நீயே எடுங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியல போ. பிரீத்திமா, அம்மா எப்படிமா இருக்க? எப்படிமா இருக்கே? நல்லா இருக்கேன்னு சொல்லும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. சின்ன பொண்ணத்தை, வணக்கா, சாந்தி அக்கா, லட்சுமி அத்தை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல, நாங்க குறுக்க வந்துட்டோம் போலயே. உங்களை பார்க்கதான் அத்தை வரலான்னு இருந்தோம். பாத்தியா சின்ன பொண்ணு, அத்தை அவ்வளோ அத்தை. இல்லடா, நீ வரேன்னு சொல்லிட்டு இருந்த, வரவே இல்லை. அதான் சரி நானே வந்து உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவருக்கு எங்கம்மா வேலை சரியா இருக்கு, அதனால தான் வர முடியல. இன்னைக்கு தான் சரி ஃப்ரீயா இருந்துச்சு, வரலாம்னு நினைச்சு கிளம்பி ரெடி ஆனோம். கடைசியில பார்த்தா நீயே இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க. ஏன் பிரீத்தி, நீங்க எங்க தங்கியிருக்க? ஸ்டோர் ரூம்லயா தங்கியிருக்க? அவ ஸ்டோர் ரூம்ல தங்கறதுக்கு நான் எப்படி விடுவேன்? அவ என் கூட தான் இருக்கா. அவன் ஸ்டோர் ரூம்ல தங்கிறதுக்கு நான் எப்படி விடுவேனா? இவனை போய் பெத்தம் பாரு என் வயித்துல. அப்ப இவ ஸ்டோர் ரூம்ல தங்கலையா? இவன் கூட தான் தங்கிட்டு இருக்கான்ல அர்த்தம். குத்துக்கல்லாட்டம் இந்த வீட்ல இவ்வளவு பெரிய மனுஷன் தங்கிக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. பரவாயில்லையே, தம்பி நல்லா தான் பேசுறாப்ல. ஏன் அக்கா, நான் பேச மாட்டேனா? நல்லதாங்க பேசுவேன். இந்த பிரீத்தி, இதுல உனக்கு பழம் பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கமா. ஏமா இதெல்லாம் வாங்கிட்டு வர? சும்மாவே வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் வாங்கிட்டு வருது ஒரு முறை தான், அதனால தான் வாங்கிட்டு வந்துச்சலாம். சரி லட்டு, எனக்கு ஒரு கால் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னா எல்லாரும் மடி லட்டுன்னு கூப்பிடுற போயிட்டியும். லட்டு லட்டுவா? அவளை லட்டுன்னு கூப்பிட்டு எனக்கு அல்வாவை கொடுத்துட்டியேடா. உனக்கு இங்க எல்லா வசதியும் இருக்குல்ல பிரீத்தி, உன்னை யாரும் எதுவும் தொல்லை பண்ணல. சின்ன பொண்ணுக்கு எல்லா வசதியும் இருக்கு, என்னைக்கு யாரும் எதுவும் தொல்லை பண்ணல. இல்ல ஏதோ ஸ்டோர் ரூம்ல தங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு உன் மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுதான் கேட்டேன். இல்லத்த, அப்படிலாம் எதுவுமே இல்லையே. எது வந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு பிரீத்தி. ஆமா சொல்லு சொல்லு. இல்லம்மா, நான் ஸ்டோர் ரூம்ல தான் தங்கல. அப்ப சரிடா பிரீத்தி. ஏன் பிரீத்தி, தம்பி உன ஆசையா லட்டுன்னு தான் கூப்பிடுவாரா? ஆமாக்கா. வெக்கம் வரப்படுறாமா இவன். சரி பிரீத்தி, நாங்க அப்படியே கிளம்புறோம் சரியா? ஏமா இப்பதான் வந்தா, அதுக்குள்ள எங்கம்மா கிளம்புறேன். அப்பாவும் கீர்த்தியும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க செல்லம். நீ தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றல, நீ அங்க வா, நம்ம அங்க பாப்போம் சரியா? இருமா, காஃபி டீயாவது குடிச்சிட்டு போவேன். இருக்கட்டும் பரவாயில்ல. ஏன் சின்ன பொண்ணு, ஒரு காஃபி டீயாவது குடிச்சிட்டு போலாம்ல? ஏற்கனவே நம்ம 4 மணிக்கு வயித்தால போயிட்டு இருக்கு, நீ காஃபி டீ குடிச்சா இன்னும் போய்கிட்டே இருக்கும் பாத்துக்க. சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும்? கண்ணை திறக்கவா? ஐயோ, என்ன அவ்வளவு அவசரம் தெரியலையே வடி, உனக்கு கொஞ்ச நேரம் தான் பொறுமையா இது. சீக்கிரம் சார், டைம் ஆகுதுலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை கூட்டு போய் வீட்டுல விடவா? இல்ல சார், வேணாம் சார், நானே போய்க்கிறேன். சரி, இப்போ கண்ணு தர. என்னடி மூஞ்சி ரியாக்ஷன் இது? சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி ஷாக் ஆகி வாயை பொழந்துட்டு நிக்கிறா.
சார் என் பிறந்த நாள் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலையா, அதனால தான் ஷாக் ஆயிட்டேன். அது சரி. உங்களுக்கு எப்படி சார் தெரியும் என் பிறந்த நாள்னு? அது தெரியும், அதை பற்றிலாம் கேட்காத. சரி, கேக் வெட்டுவோமா? சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க பர்த்டே பேபி. சார் நான் என் லைஃப்பில் கேக் வெட்டினதே இல்லை. என்ன சொல்கிற வடிவு? ஃபர்ஸ்ட் டைம் என் பர்த்டேக்கு கேக் வெட்ட போகிறது உங்களால் தான், நீங்கள் வாங்கி கொடுத்தது தான். நானும் பாட்டி மட்டும்தானே, அதனால் எதுவும் செலிப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம் சார். பர்த்டே அன்னைக்கு யாராச்சும் அழுவாங்களா? பர்த்டே பேபி அழுவக்கூடாது, சரி? இதுக்கு முன்னாடி எப்படியோ எனக்கு தெரியாத வடிவு, ஆனால் இனிமே எப்பவுமே நான் அவன் கூட இருப்பேன், சரியா? ஆ என்ன சார் சொல்கிறீங்க? பேக்கு உன் எல்லா பர்த்டேக்கும் கண்டிப்பாக நான் கேக் கூட வந்து உன் முன்னாடி நிற்பேன், சரியா? சரிங்க சார். லூஸு. சரி சீக்கிரம் வெட்டுடி, கை வலிக்குது, பசிக்கவும் செய்யுது. தோ வெட்டிடுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் வடிவு, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ விஜய் சார். மக்களே என் பர்த்டே நான் அழகாக கொண்டாடிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பொன்னி பிரேம், ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸ் அண்ட் காதலிக்க நேரமில்லை எபிசோட்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பற்றி நீங்களும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். மக்களே கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க, நல்லா இருந்தாலும் போடுங்க, நல்லா இல்லைனாலும் போடுங்க. அப்போ தான் வந்து வீடியோ எப்படி கொண்டு போகிறது என்னன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ, லவ் யூ காய்ஸ், பாய்.